வெல்கம் டு குளோபல் நாலேஜ் அகாடமி திருச்செங்கோட். நம்ம ஆல்ரெடி காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் பார்த்தாச்சு. யாரெல்லாம் அந்த வீடியோ வாட்ச் பண்ணலையோ மறக்காம வாட்ச் பண்ணுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே, அதோட பார்ட் 2 தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ இந்த கொஸ்டின்ல நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போறோம் அப்படின்னா, ரேஷியோ ஆஃப் சார்ஜஸ் ஆன் C2 அண்ட் C4. தட் மீன்ஸ் Q2 டிவைடட் பை Q4 என்னங்கிறத ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சர்க்யூட் அனாலிசிஸ் பண்ணிடலாங்களா? இது நெகட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ நமக்கு C4ல இந்த சைடு நெகட்டிவ் சார்ஜ், இந்த சைடும் நெகட்டிவ் சார்ஜ். C1க்கு பாசிட்டிவ் சார்ஜ், ஏன்னா நமக்கு பாசிட்டிவ், இந்த பாயிண்ட் பாசிட்டிவ்ங்கிறதுனால C1க்கும் பாசிட்டிவ், C4க்கும் பாசிட்டிவ். இங்க பாசிட்டிவ், ஏன்னா ஆப்போசிட் சார்ஜ் இருக்கனால நமக்கு நெகட்டிவ். ஸோ உங்களுக்கு இது இந்த அனாலிசிஸ்லேயே தெரிஞ்சிருக்கும். C3, C2, C1 are series connection. Then C4 is parallel connection. Okay. So 1 by CE, which is equal to 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. ஸோ கொஷினில் எல்லா கெப்பாசிட்டன்ஸுக்கும் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். C plus 1 by 2C plus 1 by 3C. 1 by C காமனாக வெளியே எடுத்துட்டா 1 plus 1 by 2 plus 1 by 3. இதுக்கு LCM எடுத்தா என்னங்க வரும்? 11 by 6C. 1 by CE. So CE is equal to 6C by 11. Okay, நம்ம இப்போ கெப்பாசிட்டன்ஸ், ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் தான் ஃபைண்ட் பண்ணிருக்கோம். ஆனா நமக்கு தேவை Q2. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, Q which is equal to CV. 6C divided by 11V is Q2. நான் ஏன் இப்படி ரைட் பண்றேன் அப்படின்னா, in series connection Q is same for each capacitor. ஸோ என்ன இருக்குங்க, உங்களுக்கு C3லயும் என்ன இருக்கும், 6C by 11V இருக்கும். C1லயும் 6C by 11V இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம Q2 ஃபைண்ட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? Q4 which is equal to 4CV. Q2 divided by Q4. 6CV divided by 11 into 4CV. CV cancel. 6 divided by 44 which is equal to 3 by 22. The answer is B. Okay, நம்ம next question போலாங்களா? இந்த கொஸ்டின்ல நம்மள என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க? work done ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. work done is equal to potential energy of a capacitor. இங்க நமக்கு என்ன ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க? total work done ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. total work done, that means U1 plus U2. நமக்கு potential energy for capacitance formula என்னங்க? U which is equal to half CV square. okay, இது U1. U2 என்னங்க? half C யோட வேல்யூ என்ன சொல்லிருக்காங்க? C by 2 into V square. so total work done is equal to U1 plus U2 is equal to half CV square plus half C by 2 V square. நம்ம இதுல இருந்து காமனா என்ன வெளிய எடுக்கலாங்க? half CV square வெளிய எடுத்துட்டா 1 plus 1 by 2 இருக்கும். This is equal to 3 by 4
CV square. The answer is B. ஓகே நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பார்த்துடலாங்களா? ஓகே இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க நம்ம கிட்ட? டோட்டல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி தான் கேட்டிருக்காங்க. அதே தான் டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே இதுல என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒரு கெப்பாசிட்டர் எடுத்துக்கிறாங்க, பேட்டரியோட கனெக்ட் பண்ணி அதை சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை பேட்டரியில இருந்து ரிமூவ் பண்ணி அந்த கெப்பாசிட்டரை இன்னொரு சார்ஜ்லெஸ் கெப்பாசிட்டரோட பேரலா கனெக்ட் பண்றாங்க. ஓகேங்களா? இது ரெண்டுக்குமே கெப்பாசிட்டன்ஸ் எப்படி இருக்கு? சேமா இருக்கு. ஓகேங்களா? ஐடென்டிக்கல் அன்சார்ஜ் கெப்பாசிட்டர் மீன்ஸ் அதோட கெப்பாசிட்டன்ஸ் சேமா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி இப்ப பேரலா இருந்தா நம்ம ஈக்குவலன்ட் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? C equivalent which is equal to C plus C which is equal to 2C. ஓகே இப்ப பாத்தீங்க அப்படின்னா U இனிஷியல் நம்ம இங்க சார்ஜ் பண்ணும்போது அந்த கெப்பாசிட்டரோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா இருக்கும்? half CV ஸ்கொயரா இருக்கும். ஓகே ஃபைனலா இது இப்படி கனெக்ட் பண்ணும்போது அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா இருக்கும் அப்படின்னாங்க half 2C V ஸ்கொயர். நம்ம இப்படியே எழுதிடக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்க ஒரு கான்செப்ட் இருக்கு, காமன் பொட்டன்ஷியல். இந்த சார்ஜ் ஃப்ளோ எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னா இந்த கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூவும் இதோட வோல்டேஜும் சேம் ஆகிற வரைக்கும் நமக்கு என்ன ஆகும்? சார்ஜ் ஃப்ளோ நடக்கும். எப்போ இங்க இருக்கிற வோல்டேஜும் இங்க இருக்கிற வோல்டேஜும் சேம் ஆகுதோ அப்போ நமக்கு அங்க என்ன நடக்காது? சார்ஜ் ஃப்ளோ நடக்காது. அந்த பொட்டன்ஷியல் அந்த வோல்டேஜை ஃபைண்ட் பண்றதா என்னங்க? காமன் பொட்டன்ஷியல் which is equal to C1 V1 plus C2 V2 divided by C1 plus C2. ஸோ இந்த கெப்பாசிட்டர் நீங்க C1 எடுத்துக்கோங்க, இது C2ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது C B பிளஸ் ஜீரோங்களா? ஏன்னா பொட்டன்ஷியல் அங்க என்ன இருக்கு? ஜீரோவா இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா அன்சார்ஜ்ங்கிறனால கெப்பாசிட்டர் 2க்கு டிவைடட் பை C பிளஸ் C. ஸோ CV divided by 2C. CC cancel. VC which is equal to V by 2. ஸோ இதை நம்ம கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா? பண்ணால் நமக்கு ஆன்சர் என்னவா வரும்? half 2C into V square by 4 மாறுங்களா? ஓகே இப்போ பாருங்களேன் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு கேட்குறாங்க. அதை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ண முடியும்? UF இன் டர்ம்ஸ் ஆஃப் UIL எழுதும்போது மட்டும் தான் நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். அப்படி எப்படி எழுதலாம் பாருங்களேன்? UF which is equal to 1/2 into half CV ஸ்கொயர் எழுதலாங்களா? ஏன்னா இந்த 2 கேன்சல் ஆகி நமக்கு 2 மட்டும் தான் இருக்கும். இந்த ஃபார்முலாவுக்கும் இந்த ஃபார்முலாவுக்கும் என்ன டிஃபரன்ஸா இருக்கு? 2 மட்டும் தான் டிஃபரன்ஸா இருக்கு. ஸோ UF which is equal to half UI. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருங்களேன் நமக்கு வந்து என்ன ஆகுது? டிக்ரீஸ் பை a factor of 2. ஓகே அவ்வளோதாங்க. இட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர், ஈஸியான கான்செப்ட். ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ எங்க அகாடமியில ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு. இன்னும் 3 சீட்ஸ் மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. சீக்கிரமா வந்து நீங்க இந்த லிங்கை வந்து யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. பாய்.